சைட் பேர் வந்து குளோபல் சிட்டி. மெயின் கிராண்ட்ல என்ட்ரன்ஸ்ல சூப்பரான ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஒரு 22 ஏக்கர் மெகா டவுன்ஷிப். இந்த ரோடு வந்து ஆன் ரோடு தான் சார். ஆன் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் அவினாசி ரோடு. அவினாசி ரோடு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவினாசி ரோட்ல கருமத்தம்பட்டி. கருமத்தம்பட்டில இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல அன்னூர் ரோட்ல குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 22 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்ங்க. ஃபுல்லாவே வீடா இருக்கு. ஆமாங்க, ஃபுல்லா நீங்க எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா வீடு, நிறைய வீடு கூடி இருக்காங்க. அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா 3 பேஸ் EB கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். EB கனெக்ஷன். ஆமாங்க, ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். இங்க ஒரு 1 லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்குமே நீங்க பைப் லைன் பாத்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள கிரிக்கெட் டர்ஃப் கொடுத்துருக்கோம். அப்புறம் குழந்தைங்க விளையாடுற பார்க், பெரியவங்க வாக் பண்ற மாதிரி பார்க் கொடுத்துருக்கோம். சேஃப்டிக்கு ஃபுல்லாவே காம்பவுண்ட் ஃபென்சிங் கொடுத்துருக்கோம். அன்னதர் பர்சன் யாரும் வர முடியாது. பக்கத்துல கொடிஷா இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு. இப்போ ஒரு IT ஜோன் வந்திருக்கு, ஜோகோ இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க இங்க இருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடுவாங்க. சிங்கிள் பெட்ரூம் 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். டபுள் பெட்ரூம் 35 lakhs கொடுக்குறோம். உங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் வந்து 48 டியூப்ளெக்ஸ் வீடு. சென்ட் 7.9 கொடுக்குறோம். நீங்க பிளாட்டா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா 70% லோன் வாங்கிக்கலாம் சார். இன் கேஸ் நீங்க வீடா தான் வாங்குறீங்க, சிங்கிள் பெட்ரூம் 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% லோன் வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அவங்க அனைவரும் இன்னைக்கு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட். ஸோ நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். ஸோ கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன், ஒரு சூப்பரான ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு டவுன்ஷிப் தான் நம்ம வந்திருக்கோம். இது கரெக்டாக அவினாசி ரோட்டில் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம யார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், நம்ம அண்ணன் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அவரை கூப்பிட்டுருவோம். வாங்க. சூப்பராக இங்கே வர சொல்லியிருக்கீங்க. ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இந்த சைட் வந்து எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் அவினாசி ரோடு. அவினாசி ரோடு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவினாசி ரோட்ல கருமத்தம்பட்டியில இருந்து அன்னூர் போற ரோட்ல ஒரு 10 மினிட்ஸ் ரீச் பண்ற மாதிரி லொகேஷன்ல இது பண்ணிருக்கோம். சைட் பேர் வந்து குளோபல் சிட்டி. மெயின் கிராண்ட்ல என்ட்ரன்ஸ்ல சூப்பரான ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஒரு 22 ஏக்கர் மெகா டவுன்ஷிப். இது ஃபேஸ் 1, 2, 3, 4 4 தான் பண்ணிருக்கோம். 1, 2, 3 எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 4 தான் இப்ப லான்ச் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 4 முன்னாடியே வாங்கிக்கலாம். சில லேஅவுட்ல கடைசில இருக்கும். குளோபல் சிட்டில ஃபேஸ் 4 முன்னாடியே கமர்ஷியல் யூசேஜ் கடை கட்டுற மாதிரி கூட வாங்கிக்கலாம். இங்க ஃப்ரீலான்சிங் அப்புறம் சென்ட் 7,90,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். சிங்கிள் பெட்ரூம் வீடு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பெட்ரூம் வீடு 35 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு 48 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட், நிறைய வீடு கட்டி குடியிருக்காங்க. என்னென்ன வசதிகள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருந்து வரலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். சார் கோயம்புத்தூர் அவினாசி ரோட்ல இருந்து நீங்க ரீச் பண்ணலாம். இந்த ரோடு வந்து ஆன் ரோடு தான் சார். இங்க பாருங்க வண்டி எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே ஆமா ஆன் ரோட் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ சைடுல குடியிருக்கிறவங்களுக்கு முன்னாடியே மளிகை கடை இருக்குங்க. இப்போதைக்கு ஒரு டவுன் பஸ் வருதுங்க. ஃபியூச்சர்ல பஸ் வந்தாலும் பஸ் ஸ்டாப்பும் கட்டியிருக்கும். சோ ஆன் ரோட் மேல கோயம்புத்தூர் அவினாசி ரோட்ல கருமத்தம்பட்டிக்கு பக்கத்துல பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குளோபல் சிட்டியை நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். உள்ள டெவலப்மெண்ட் 100-150 வீடு கட்டி குடியிருக்காங்க. இடமா வேணாலும் வீடா வேணாலும் வாங்கிக்கலாம். சோ சென்ட் ஃப்ரீலான்சிங்கா 7,90 கொடுத்துட்டு இருக்கோம். வீடு டபுள் பெட்ரூம் 35 லட்சம் ரூபாய், சிங்கிள் பெட்ரூம் 25 லட்சம் ரூபாய். அந்த பட்ஜெட்ல இருந்து நம்ம வாங்கிக்கலாம் சார். ஓகே, நம்ம உள்ள போயிட்டு இன்னும் நிறைய டீடைல்ஸ் பேச போறோம். பட் எல்லாமே வந்து ஃபைனலா தான் ரேட் சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன்ல ரேட் சொல்லிட்டாரு. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா வந்து புரிஞ்சிடணும். ஸோ ஆரம்பத்திலே வந்து என்ன பிரைஸ், எங்க இருக்கு லொகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கா வாங்கலாமான்னு பில் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து சென்ட் ரேட் சொல்ல மாட்டாங்க, கடைசியில் சொல்லுவாங்க. வீடு ரேட்டு கடைசியில் சொல்லுவாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தருக்கு பட்ஜெட் செட் ஆகாம இருக்கும். அதனால கண்டிப்பா அவினாசி ரோட்ல சிங்கிள் பெட்ரூம் 25 லட்சம் ரூபாய், டபுள் பெட்ரூம் 35 லட்சம் ரூபாயில நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த 22 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் குளோபல் சிட்டியை நீங்க விசிட் பண்ணி பாத்துருங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. நிறைய வீடு கட்டி உள்ள குடியிருக்காங்க. நீங்க உள்ள இன்னும் வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா தெரியுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம உள்ள போய் பார்த்தலாமா? கண்டிப்பா பார்த்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்து ஒரு 100-200 வீடு இருக்கும் போல இருக்கு. இப்போ வந்து இதுல வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கு, இங்க வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுருக்கீங்க. இது என்ன உண்மை இருக்கா இல்ல என்ன? கண்டிப்பா இருக்குங்கண்ணா. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் அவினாசி ரோடு. அவினாசி ரோடு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவினாசி ரோட்ல கருமத்தம்பட்டி. கருமத்தம்பட்டில இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல அன்னூர் ரோட்ல குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 22 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்ங்க. ஃபுல்லாவே வீடா இருக்கு. ஆமாங்க, ஃபுல்லா நீங்க எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா வீடு, நிறைய வீடு குடியிருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக இப்ப நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வீடு குடியிருக்கிற ஏரியாக்குள்ள வீடு தேடிட்டு இருப்பாங்க. சோ லேண்ட் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டல் 22 ஏக்கர் சார். 22 ஏக்கர்ல ஃபேஸ் 1, 2, 3, 4. சோ ஆல்மோஸ்ட் 1, 2, 3 மூணுமே முடிஞ்சிருச்சு. 4 வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ எல்லா இடத்துலயும் ஃபேஸ் 4 வந்து ரொம்ப கடைசியில கொடுப்பாங்க. பட் கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த லேஅவுட்ல ஃபேஸ் 4 முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் கிட்டே கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லயே ஆர்ச் கிட்டே. நீங்க இந்த ஃபேஸ் 4ல வாங்குறவங்க கமர்ஷியல் யூசேஜ் ரொம்ப யூஸ் பண்ணலாம். கடை வைக்கலாம், மளிகை கடை, இல்ல ஷாப்பிங் கடை, டெய்லரிங் ஷாப், அயன் கடை, இந்த மாதிரி எந்த கடை வேணாலும் வைக்கலாம். என்ன காரணம்னா உங்களுடைய என்ட்ரன்ஸ் தாண்டி தான் இந்த 100-200 வீட்டுக்காரங்களும் வருவாங்க. சோ கடை வச்சீங்கன்னா 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடு கட்டி குடியிருந்துட்டு சின்ன மளிகை கடையா வச்சுக்கலாம். இல்ல நீங்க வீடு கட்டி குடியிருந்துட்டு ஒரு சின்ன டெய்லரிங் ஷாப் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த கம்யூனிட்டிக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 வீடு குடியிருக்காங்க. சைட் வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்குங்க. சோ இதுக்குள்ள டெவலப்மென்ட் பாத்தீங்கன்னா ரோடு நம்ம நிக்கிற ரோடு 33 ஃபீட் ரோடு. ஆமாங்க, ரோட்ல 2
சைடுமே நல்ல மரங்கள் வச்சிருக்கோம். இப்போ நல்லா வறந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா 3 பேஸ் EB கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். EB கனெக்ஷன். ஆமாங்க, ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். இங்க ஒரு 1 லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்குமே நீங்க பைப் லைன் பாத்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் இருக்கும். இண்டிவிஜுவல் போர்வெல்ல நீங்க தனியா போட்டுக்கலாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள கிரிக்கெட் டர்ஃப் கொடுத்துருக்கோம். அப்புறம் குழந்தைங்க விளையாடுற பார்க், பெரியவங்க வாக் பண்ற மாதிரி பார்க் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ், ரெயின் வாட்டர் போறதுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். சேஃப்டிக்கு ஃபுல்லாவே காம்பவுண்ட் ஃபென்சிங் கொடுத்துருக்கோம். அன்னதர் பர்சன் யாரும் வர முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டுமே நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ, ஒரு வீடு கட்டி குடி வரதுக்கு என்னென்ன தேவைகளோ, நீங்க ஒரு கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தாலும், குழந்தைங்களை விளையாட விட்டு வாக்கிங் போறதா இருந்தாலும், நல்ல தண்ணி கனெக்ஷன் முதற்கொண்டு உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு ஆல்மோஸ்ட் குடியிருக்கிறதுனால இங்க இருந்து நீங்க அவினாஷ் ரோடு அக்சஸ் பண்ணிக்கலாம். அவினாசி, திருப்பூர், ஈரோடு, ஒருவேளை சென்னை, சேலம், திருப்பூர்ல இருந்து வர்றவங்க கோயம்புத்தூரை வந்து குளோபல் சிட்டியை தாண்டி தான் போறது மாதிரி இருக்கும். இந்த சைடு தாண்டி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு மினிமம் ஏரியாவில் அப்போ இன்னொன்று வந்து உங்களுக்கு அவினாஷ் ரோட்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. கிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் வந்து KPR, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரும் வாடகை வீடு தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபேஸ் 1, 2, 3 பார்த்துட்டு மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஃபேஸ் 4 ஒரு டைம் விசிட் பண்ணி பாத்துருங்க. ஏன்னா நிறைய வீடு குடி வந்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல எனக்கு ஒரு வருமானம் வர மாதிரி கடையோட வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா குளோபல் சிட்டியை விசிட் பண்ணி பாத்துருங்க. இது ஒரு மெகா டவுன்ஷிப். நீங்க அவினாஷ் ரோட்ல இருந்து அன்னூர் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய 22 ஏக்கர் கம்யூனிட்டியே கிடையாதுங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வீடு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி நான் பக்கத்துல? சார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருமத்தம்பட்டி டு அன்னூர் ரோட்ல மட்டுமே வரிசையா ஒரு 6-7 ஸ்கூல் இருக்குங்க. இங்க இருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே இங்க வேன் உள்ளே பிக்கப் டிராப் இருக்கு. உள்ளே பிக்கப் டிராப் இருக்கு. வேலைக்கு போறவங்களுமே கருமத்தம்பட்டியில இருக்கிற கம்பெனிஸ், பக்கத்துல கொடிஷா இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு. இப்போ ஒரு IT ஜோன் வந்திருக்கு, ஜோகோ இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க இங்க இருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருமே உங்களுக்கு 30-35 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். அவினாசி, திருப்பூரும் 30-35 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். அன்னூர் ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பெரிய டவுன்ஷிப்னால டெவலப்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க குடியிருக்கிறவங்க நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துருங்க. ப்ராப்பரா நம்ம சொன்ன கமிட்மெண்ட்ல வீடாவும் இடமாவும் கொடுத்துருக்கோம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு நீங்க இடம் வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சர்ல வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி டெவலப் ஆன ஒரு ஏரியாக்குள்ள வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாவும் இருக்கும், நல்ல அப்ரிசியேஷனும் இருக்கும். ஸோ மினிமம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில எங்க செக் பண்ணி பார்த்தாலும் அவினாஷ் ரோட்ல நீங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா குளோபல் சிட்டியை ஒரு டைம் விசிட் பண்ணி பாத்துருங்க. இப்போ இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக போட்டு இவ்வளோ வீடு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ வீடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சைட்ல இருந்தும் வருவாங்க. கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த யாரெல்லாம் இந்த மாதிரி இங்க வந்திருக்காங்க சார்? மேக்ஸிமம் இங்க வாங்குறவங்க எல்லாருமே வீடு கட்டி குடியிருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவினாஷ் ரோட்ல கம்பெனிஸ்ல இப்போ கிராஃப்ட்ஸ்மேன்ல ஒர்க் பண்றாங்க, அப்புறம் LM2 இருக்கு, KPR கம்பெனி இருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து நார்மலா ஒரு 30,000 to 40,000 salary வாங்கலாம் இருப்பாங்க. அப்போ 20,000 இருந்து 25,000 அவங்களால EMI கட்ட முடியும். ஸோ ஒரு 20,000 இருந்து 25,000 EMI கட்டக்கூடிய கேப்பபிலிட்டியில் இருக்கவங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த பக்கம்லாம் வாடகை வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நார்மலா அவினாஷ் ரோட்ல 15,000 வாடகை வருங்க. கூட ஒரு 10,000 போட்டா சொந்த வீடு வாங்கிடணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்காங்க. வேற ஒரு சென்னை, பெங்களூர் இருக்கவங்க IT கம்பெனி இந்த பக்கம் மாத்தி வரும்போது இந்த ஏரியாவை சூஸ் பண்றாங்க. ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடமா வாங்கி போட்டுட்டு ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் சென்று வீடு கட்டுறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாருமே இடமா மட்டும் வாங்கி போட்டுக்குவாங்க. வீடு கட்டி குடியிருக்கிறவங்க எல்லாரும் அவினாஷ் ரோட் பேஸ்ல கம்பெனில ஒர்க் பண்றவங்க, அப்புறம் இங்க இருந்து கருவலூர் KMGH ஹாஸ்பிட்டல் பிளஸ் வந்து இந்த பக்கம் ரத்னம் இன்ஸ்டிடியூஷன் இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இங்க வீடா வாங்கிருக்காங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா இந்த குளோபல் சிட்டியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து நீங்க நார்மலா அவினாஷ் ரோட் பேஸ் பண்ணி பாக்குறீங்கன்னா 40 இருந்து 45 லட்சம் ரூபாய் மினிமம் பட்ஜெட் இருக்கும். ஆனா குளோபல் சிட்டில சிங்கிள் பெட்ரூம் 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், டபுள் பெட்ரூம் 35 lakhs கொடுக்குறோம், உங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் வந்து 48 டியூப்ளெக்ஸ் வீடு. ஸோ இந்த பட்ஜெட்டை நீங்க அவினாஷ் ரோட்லயோ இல்ல அன்னூர் பக்கத்துலயோ வேற எங்க கம்பேரிட்டிவ் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு டவுன்ஷிப்புக்குள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டபுள் பெட்ரூம் 35 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 to 5 lakhs இனிஷியல் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா மாசம் ஒரு 25,000 EMI வரும். ஆல்மோஸ்ட் நீங்க வாடகை ஒரு 15,000 கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 தான் வரும். என்ன காரணம் சொல்றேன்னா ஒரு 35,000 ரூபாய் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்னு வீடு அமையும். இந்த மாதிரி கம்யூனிட்டிக்குள்ள அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு வீடு வாங்கும்போது இவ்வளவு வீடுகள் இருக்கனால குழந்தைகளுக்கு சேஃப்டி, நீங்க எங்கேயாவது வெளியிட்ட போயிட்டீங்களா அப்பா அம்மா ஒரு சேஃப்டியா இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த சைட் சூப்பரா இருக்கும். இப்போ லோன் ஆப்ஷன்ல எப்படி? ஸோ லோன் வந்து வாங்க முடியும். ஆமா கண்டிப்பா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் 7,90,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேஸ் 4ல 2, 3ல கொஞ்சம் பிளாட் மட்டும் இருக்கு. 4ல வந்து நிறைய பிளாட்ஸ் இருக்கு. நீங்க கேட்குற மாதிரியான பிளாட்ஸ் எடுத்துக்கலாம். சென்ட் 7.9 கொடுக்குறோம். நீங்க பிளாட்டா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா 70% லோன் வாங்கிக்கலாம் சார். இன்கேஸ் நீங்க வீடா தான் வாங்குறீங்க, சிங்கிள் பெட்ரூம் 25 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% லோன் வாங்கிக்கலாம். டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், 4 பெட்ரூம் எப்படி வாங்கினாலுமே நீங்க ஒரு 90% வீட்டுக்கு லோன் வாங்கிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கொயர் ஃபீட் 2,000 நம்ம கட்டி கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்க வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே பில்ட் பண்றதாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, உங்க சைடு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்கள வச்சு பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இல்ல சார் நான் லேண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா லேண்ட் மட்டும் ஒரு 70% லோன் வாங்கிக்கலாம். இல்ல சார் லேண்டும் வீடும் கட்டணும், ஆனா உங்ககிட்ட தான் நான் கட்டணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 2,000 ரூபாய் 90% லோன் ஃபெசிலிட்டிஸோட பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைஸ்டு பிளான் நீங்க என்ன கேட்குறீங்க, பூஜா ரூம் வேணும், ஸ்டோர் ரூம் வேணுமா, இந்த கலர் டைல்ஸ் போடணுமா, எல்லாமே உங்களுடைய கஸ்டமைஸ். நீங்க பார்த்து வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு வீடு கொடுப்போம். கீழே மட்டும்னா ஒரு 5 to 6 மந்த்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். கீழே மேலேனா ஒரு 7 to 8 மாசம் லைஃப் லாங் நீங்க வாழ போற வீடு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பத்திரம் வந்து நிறைய இடத்துல எல்லாமே போறாங்க. பட் இந்த கோயம்புத்தூர் இந்த அவினாஷில ஸோ இங்க வாங்கணும்னா
காரணம் வந்து என்ன ரீசன் நம்ம சொல்லலாம்? ஸோ மெயினாக கண்டிப்பா இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி தேடுறாங்கன்னா வெளியூர்ல இருந்து தேடுவாங்க, கோயம்புத்தூர்லேயே தேடுவாங்க. இவங்களுக்கு ஒரு மேஜரா இருக்கிற ரீசன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா, நாம வாங்குற சொத்து ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கணும், நிறைய டெவலப்மெண்ட் இருக்கணும், ஆனா பட்ஜெட் கம்மியா தான் இருக்கணும். இப்போ இந்த குளோபல் சிட்டில ஒரு டபுள் பெட்ரூம் வீடு 35 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு கட்டி குடி வராருன்னா, ஒரு 150 வீடுகள் இருக்க ஒரு குடியிருப்புக்கு மத்தியில குடி வராரு. ரெண்டாவது கிரிக்கெட் டஃப், இண்டோர் ஜிம், உங்களுக்கு குழந்தை விளையாடுற பார்க், ட்ரைனேஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒரு பெரிய டவுன்ஷிப்புக்குள்ள 35 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு வீடு வாங்குறதுங்கிறது பாசிபிள் ரொம்ப குறைவு. அதே மாதிரி அக்சஸிபிலிட்டியும் கருமத்தம்பட்டி 10 நிமிஷத்துல, கோயம்புத்தூர் மெயின் சிட்டி வந்து ஒரு 35 மினிட்ஸ்ல, திருப்பூர், அவினாசி, அன்னூர் எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஏரியா தேடிட்டு இருந்தீங்கன்னா குளோபல் சிட்டி மட்டும் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க செக் பண்ணும்போது நியர்பை லொகேஷன்ல ரேட்டு விசாரிச்சுட்டு வாங்க. நீங்க இங்க வீடு கட்டி வாடகைக்கு வரதாலும் விடலாம், இல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸ் உங்களுக்கு ஒரு கடையோட வீடு வேணும்னாலும் இந்த சைட்டை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால நீங்க கோயம்புத்தூர்ல அதுவும் அவினாசி ரோட்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா குளோபல் சிட்டியை விசிட் பண்ணி பாருங்க. இது இல்லாம நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு, சக்தி ரோடு, அவினாசி ரோடு இருக்கு. கண்டிப்பா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. சைட் வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கு, லோன் வந்து தாராளமா கிடைக்கும். நீங்களும் ஒரு டைம் லீகல் பாத்துக்குங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போய்க்கலாம். ஓகே ஓகே மிஸ் ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்ச என்ன பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள வந்து ஏற்கனவே நிறைய வீடு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை, நம்ம அண்ணன் கிட்ட சொன்னால் எல்லா விதமான லொக்கேஷன்லையும் வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த மாதிரி லொக்கேஷன் கோயம்புத்தூர், அவினாசி, மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, டாட்டா, பாய்.